உலகத்துக்கு முன்னாடி இந்த பர்சன் சிரிச்சிட்டு இருந்தாலும், தனிமையில ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, 5 ஆஃப் கப்ஸ் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. தனிமையில அவங்க வந்து அவங்களே அறியாம கண்ணீர் துளிகள் வந்து அவங்க கண்கள்ல இருந்து வந்து நேத்து இரவு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இ ஒரு வெறுமை, ஒரு தனிமையில ஒரு வெறுமை அவங்க உணர்ந்தாங்க. அது ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய தருணத்தில மன்னிப்பு கேட்கல. ஃபர்கிவ்னஸ் தான் இங்க ஓவரால் எனர்ஜியா வந்திருக்கு. உங்க நினைவுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. இந்த மன்னிப்பு கேட்காத ஒரு விஷயம் இல்லன்னா வந்து உங்ககிட்ட மனச பரிமாறிக்காத அந்த ஒரு வலி அவங்களுக்கு வந்து பெரிய பாரமா இருக்கு. இப்ப கூட அவங்க ஃபோன கையில வச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணலாம். இல்லனா ஓல்ட் டெக்ஸ்ட்ட வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கலாம். டீப் இன் யுவர் ஹார்ட் யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். டூ வாட் ஃபீல்ஸ் ரைட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்களோட அன்போட ஆழம் என்ன அப்படின்னு. ஸோ யார சொல்றதையும் நம்ப வேண்டாம். எதையும் வந்து நீங்க நம்பி குழப்பிக்க வேண்டாம். அந்த காதல் அங்கேயே தான் இருக்கு. எங்கேயும் போகல. பட் ஏதோ ஒண்ணு தடுக்குது. என்ன அந்த கண்ணீர்ல அவங்க அனுப்புற மெசேஜ்? அந்த கண்ணீர் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? அந்த ரகசிய செய்திய பிரபஞ்சம் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வர நினைக்கிறாங்க. ஸோ வெறும் தனிமையில அவங்க அழுதுட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ண போறோம். இந்த பர்சன் நிச்சயமா உங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற அந்த ஒரு உணர்வுல தான் இருக்காங்க. ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் பாஸ்ட் ஈவென்ட்ஸ். For life is too precious to waste. You create your reality by what you think, ட்ரீம் அண்ட் இமேஜின். ஸோ காதல் இல்லைனா வந்து வாழ்க்கைங்கிறது வந்து முடிஞ்சு போன விஷயங்கள் இல்லை. பழசை கட்டிக்கிட்டு அழ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஓவரால் எனர்ஜி. அதுதான் உங்கள் பர்சனும் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. பழசுலேயே போகட்டுமே, அதை வந்து நீ வந்து பிடிச்சிட்டு இருக்காத. என்னோட தனிமையில் நான் வந்து எவ்வளோ உணர்றேன், எவ்வளோ வெறுமையை உணர்றேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள சுற்றி ஆட்கள் இருந்தாலும் ஃபேமிலி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் ஏன் இந்த தனிமையை அவங்க உணர்றாங்க? இந்த தனிமையை உணர்றதுக்கான காரணம் எதை மிஸ் பண்ணுறாங்க? சாய்ஸஸ். இங்கே பாருங்கள், லாஸ். 5 ஆஃப் கப்ஸ் அகெயின். 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி 2 தடவை. இந்த பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணுறது, குடமாக கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து லிட்டரலாக பொய் இல்லை, உண்மை தான். ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி வருது. இட்ஸ் நாட் அ ஜோக். இந்த பர்சன் வந்து அவங்களோட பழைய முடிவுகளெல்லாம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு ஞாபகப்படுத்திக்காங்க. மேபி நிறைய சாய்ஸ் இருந்ததுன்னு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லைனா வந்து ஃபேமிலி சொல்கிறாங்க, ஃபேமிலி ட்ராமா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இட்ஸ் லைக் ஆப்ஷன்ஸ் இருந்தது அவங்க முன்னாடி. இது வந்து காதலில் இருக்கலாம், இல்லைனா வந்து கரியர் காதல் அப்படின்ற ஏதோ ஒரு ஆப்ஷன் அவங்க முன்னாடி வந்தபோது கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல், காதலோட ஆழத்தை புரிஞ்சிக்காமல் இந்த பர்சன் கரியரை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து சூழ்நிலை கைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அதுக்காக ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க. இட்ஸ் லைக் லிட்ரலாக அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து வந்துகிட்டே இருக்குது. அவங்க இதெல்லாம் நினைக்கும் போது இது சுயபச்சாதாபம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மேபி எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருக்கலாம். அதுதான் அவங்க கண்களில் வருது. என்ன முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்ட அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்க நினைவுகளில் வர விஷயம். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். எந்த தனிமையான தருணம் என்ன? எந்த தனிமை? இட்ஸ் லைக் வா 2 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக மூன் லைட், நைட் டைம். இட்ஸ் லைக் வெளியில் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லைனா மூன் லைட்டில் பார்க்கும்போது, இட்ஸ் லைக் நட்சத்திரத்தை பார்த்துட்டு மேபி மொட்டை மாடியில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா தனிமையில் எங்கேயாவது வாக் போனாங்க. ஒரு நேச்சரில் வாக் போகும்போது அந்த நேச்சர், அந்த தனிமை எல்லாமே வந்து உங்களை தான் ஞாபகப்படுத்துது. உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ், உங்களோட இட்ஸ் லைக் கம்ஃபர்ட், நர்ச்சர், இதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. யூ ப்ரொவைட் கேர் அண்ட் ஸ்டெபிலிட்டி, பிளெண்டிங் ப்ராக்டிகாலிட்டி வித் அபண்டன்ஸ். யுவர் நர்ச்சரிங் எனர்ஜி கிரியேட்ஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹார்மனி. இதுதான் நான் சொல்லலை. அந்த நர்ச்சரிங் எனர்ஜி 2 ஆஃப் கப்ஸ். நீங்கள் அவங்க மேலே வச்சுருந்த காதல், உண்மையான அன்பு, நீங்கள் எவ்வளோ அக்கறையாக அவங்கள பார்த்துப்பீங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ ஆழமான காதல் இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த தனிமை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்குறதுக்கு சரியான தருணம் இல்லை. ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஏன் மன்னிப்பு கேட்குறதுக்கு அவங்க தயங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? இந்த தனிமையை உணர்ந்தாங்க. அதாவது தனிமை வந்து உங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்க நினைவுகள். இட்ஸ் லைக் நீங்கள் 2 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, ஷேர்ட் மூமெண்ட்ஸ், இல்லைனா நீங்கள் சொன்ன கமெண்ட், நீங்கள் டீஸ் பண்ணது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒன்று கூட மறக்காமல் அப்படியே என்ன சொல்கிறது, அந்த நினைவுகள் வந்து அவங்க மேலே அப்படி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் முடிஞ்சு போச்சு அவங்களது பேட்டில். அவங்க இப்போ வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக சண்டை தான். அவங்களோடைய சண்டை, அந்த நினைவுகளோடு தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் அங்கே சண்டை வம்புக்கு இழுக்கிறது. இட்ஸ் லைக் லிட்டரலாக இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு.
உங்களோட நினைவுகளால். மேபி இந்த பர்சன் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான திங்ஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், எதாவது டக்குன்னு சொல்லிட்டாங்க கோவத்தில், இல்லைனா வந்து இல்லை பரவாயில்ல இந்த காதல் இல்லைனா நான் இருந்துப்பேன் அப்படின்னு செயலில் காமிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் துரோகம் பண்ணியிருக்காங்க. அந்த துரோகம் தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிழலாட ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, கில்ட்டு. அதே சமயம் வந்து உங்களோட காதலோட ஆழத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்த போராட்டம். நீங்கள் சொன்ன ஏதோ சில வார்த்தைகள், இல்லைனா நீங்கள் அனுப்பின ஏதோ ஒரு விஷயம் வந்து அது வந்து அவங்கள மறக்கவே முடியாது அவங்களால. உங்கள் ஞாபகம் வரும்போதெல்லாம் அதில் வந்து அவங்க உங்களோட காதலையும் அன்பையும் உணர்றாங்க. இப்போது லிட்ரலாக ஃப்யூச்சர் 3 ஆஃப் காயின்ஸ். மேபி இது வந்து ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருக்கலாம். ஃப்யூச்சரில் அவங்க உங்களோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறாங்க. இந்த சூழ்நிலையை, இந்த டஃப் சுச்சுவேஷனை விட்டுட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. மேபி இது வந்து இந்த ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி கரியராக இருக்கலாம், ஜாபில் பிரச்சனை, இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் ட்ராமா, எதாக இருந்தாலும் அதை விட்டு விலகி போக நினைக்கிறாங்க. ஒரு காமான சூழ்நிலைக்கு போகணும். இந்த லைக் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னாவே அவங்க மனசில் ஞாபகம் வர்றது வந்து நீங்கள் மட்டும்தான். அமைதினாவே அவங்களுக்கு நீங்கள் தான் ஞாபகம் வரீங்க. ரொம்ப ரொம்ப காமான பர்சன் நீங்கள். இல்லைனா நீங்கள் உங்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ரொம்ப ஒரு குழந்த மாதிரி ஆகிடுறாங்க உங்கள் எனர்ஜியை வந்து அவங்க ஃபீல் பண்ணும்போது. ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. சுற்றி இங்கே பாருங்கள், திரும்ப 5 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. நிறையா வந்து அவங்கள சுற்றி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது எதனால் அப்படின்னா அவங்க பண்ண தவறான முடிவுகள். நிறைய முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த காதலுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய சொதப்பலான முடிவுகள் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ அவங்கள தாக்குதே தவிர உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க உங்கள் நினைவோடு தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜென்டில் சாஃப்ட் பீயிங். நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. 3 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்து திரும்ப திரும்ப வருது. நீங்கள் மேபி ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறீங்க. அதுதான் மேபி இட்ஸ் லைக் அ ஃபேமிலி செட்டப். அது கூட அவங்க யோசிச்சுட்ருக்கலாம். ஏன்னா உங்களோட நினைவுகள் வந்து அவங்களுக்கு போகவே இல்லை. மேபி நீங்கள் சைல்டுஹுட்லேருந்து 2 பேரும் வந்து ஒன்றா வளர்றீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அவங்க என்ன மறைச்சி வைக்கிறாங்க, என்ன விஷயங்கள் வந்து அவங்க மனசில் இருக்குவா, இதை தான் சொல்ல விரும்புகிறாங்க. டோன்ட் மேக் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கில்ட் ஆர் வாட் யூ திங்க் யூ ஷுட் டூ, ஃபார் இட் இஸ் ஒன்லி இன் பீயிங் ட்ரூ டு யுவர் செல்ஃப் தட் யூ கேன் பி ட்ரூ டு அதர்ஸ். ஸோ நீங்கள் எந்த முடிவையும் வந்து ஒரு குற்ற உணர்வில் எடுக்காதீங்க. மேபி இது மாஸ்டரினுக்கான கைடன்ஸாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த கில்ட், நான் பண்ணியிருக்கணும் பண்ணலை, அதான் அந்த கில்ட்டு தான் அவங்கள வந்து இப்போ உருக்கிட்டுருக்கு. அது பிரபஞ்சம் சொல்கிறாங்க, எப்பயுமே வந்து எல்லாமே பாடம் தான். அந்த கில்ட்டிலேருந்து நீங்கள் ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சரியான முடிவு எடுக்க மாட்டீங்க. அது வந்து ஒன்றி உங்களுக்கு மட்டும்தான், ஒன்லியை தான் அப்படி சொதப்பிட்டேன். உங்களுக்கு மட்டும்தான் வந்து அது உண்மையாக இருக்கும். அதை பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அது இன்னும் வந்து கொடூரமாக கூட இருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பண்ண துரோகம் வந்து பச்சை துரோகமாக கூட தெரியலாம். பட் அதுக்காக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கில்ட்லேருந்து ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எது சரியான முடிவு எடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் வந்து அந்த பர்ஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு பேசுங்க, ஓப்பனாக பாருங்க. இந்த பர்சனோட ஹிடன் மெசேஜ், வா டெவில் எனர்ஜி. ஸோ உங்களை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க யாரை சூஸ் பண்ணாங்க, ஃபேமிலி சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஜாபை சூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது அந்த சூழ்நிலை அவங்கள விடாது கருப்பு, அவங்கள பிடிச்சிட்ருக்கு. அவங்கள அழிச்சே தீருவேன்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்குது. ஃபேமிலியாக இருந்தால் கூட நீ போனேன், உன்னை நான் வந்து செதைச்சிருவேன், இல்லைனா வந்து உங்களை 2 பேர்த்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், ஏதோ பிளாக்மெயில் போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த பர்சனுக்கு அதுவுமே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அவங்க வந்து முன்னாடியே வந்து சரியான முடிவு எடுத்து உங்களோட இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த சூழ்நிலையும் அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவங்க வச்சுட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஷனேட் லவ். இதில் வந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அதனால தான் அவங்களுக்கு கண்ணீர் நிற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் போலியை நம்பி ஏமாந்துருக்காங்க. இதெல்லாம் மெக்கானிக்கல் திங்ஸ். 3 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். மேபி ஒர்க் அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஜாபில் வந்து அவங்களுக்கு இருக்காது அப்படின்னா. ஆனால் அதெல்லாம் இப்போ திருப்தியாக இல்லை. அவங்க என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு முன்னாடி போனாலும் அதில் திருப்தியாக இல்லை. ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹை ப்ரீஸ்டஸ். உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அவங்கள காப்பாற்றுவீங்கன்ற நம்புகிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்க, இல்லைனா வந்து இந்த டெவில் எனர்ஜிக்கிட்டேருந்து நீங்கள் அவங்கள காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சுமக்க முடியாத பாரமாக இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. 10 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல. உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் இருக்குது. இந்த பர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறாங்க. அவங்க இது சூழ்நிலை கைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். மேபி நிறைய டெரா ட்ரீடிங் பார்க்குறனால தெரியும், இல்லைனா நீங்களே வந்து சைக்கிக்.
ஏன்னா ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி வந்திருக்கு. இட்ஸ் நாட் அ ஜோக். இது வந்து ரொம்ப சீரியஸான எனர்ஜி. நீங்கள் என்ன பண்ணணுமோ அங்கே பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் இந்த கனெக்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அதுவுமே இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குமா? ஃபோன் பண்ணுவாங்களா? இல்லை வந்து நீங்கள் எப்படி வந்து அவங்கள போய் காப்பாற்ற போகிறீங்க? இந்த இட்ஸ் லைக் 3 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரபஞ்சத்தோட ஹெல்ப்போட இந்த பர்சனை இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த டெவில் எனர்ஜி லிட்ரலாக த விச். ஸோ நீங்கள் போய் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். நீங்கள் இல்லைன்னா இந்த பர்சனோட வாழ்க்கை இங்கே அஸ்தமனம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் தான் அவங்களோட ஹோப். நீங்கள் தான் அவங்க வச்சுருக்க ஒரே ஒரு நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை முன்னாடி போகும். அதில் வந்து அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது மெசேஜ் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இட்ஸ் லைக் ஸ்பெசிஃபிக் மெசேஜ், டைம் லைன் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு ஃபோன் வரும், மெசேஜ் வரும்? 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, வெற்றி. உங்களோட சேர்ந்து அவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இந்த காதல் வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போராடி வெளியில் வருவேன். ஏன்னா 5 ஆஃப் வான்ஸ் நம்ம 2 தடவை பார்த்தோம். ஸோ 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் நிச்சயமாக வந்து இதை ஓவர் கம் பண்ணி வருவாங்க. எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க? உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வருமா? 6 ஆஃப் வான்ஸ் கண்டிப்பாக அதுவுமே வந்து மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் புது ஆரம்பம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் வான்ஸ் அதுதான் உங்களுக்கு இப்போ இப்படி தெரியலாம். இங்கே பாருங்கள், காஞ்சி போச்சு. இது வந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இந்த பர்சன் வந்து இந்த சேனல்டு மெசேஜை தான் இந்த ரீடிங்கே என்ன பண்ண வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தோணுது. இப்போ எல்லாமே காஞ்சி போச்சு. இந்த 5 ஆப்பர்ச்சுனிட்டி காஞ்சி போச்சு. மேகம் வந்து கருத்து எதுவுமே ஹோப்பே இல்லை. நீங்கள் இட்ஸ் லைக் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன். உங்களுக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்லேருந்து தான் புது ஆரம்பம் வருது. இங்கே பாருங்கள், ஒரு விதையாக கீழே விழுது. இப்போ தான் பிரபஞ்சம் வந்து ஒரு விதையாக அங்கங்கே விதைச்சிட்டே வராங்க. இனிமேல் தான் முளைக்கும். காஞ்சி போச்சு. பிரபஞ்சம் வந்து புது விதையை விதைச்சிட்ருக்காங்க. இந்த விதை வந்து மலர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கலாம். பட் இங்கே பாருங்கள், அதை அறுவடை பண்ணிட்டீங்க. அந்த பூவை எடுத்து நீங்கள் 2 பேரும் கொண்டாடுறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு பி டுகெதர். நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் எப்போ நடக்கும்? டைம் லைன் கேட்போம். ஏன்னா வந்து நீங்கள் காத்துட்டே இருக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லாத வேலை. ஸோ மிட் ரோல். ஸோ இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு வந்து எனர்ஜெட்டிக்கலாக அவங்கள வந்து மன்னிச்சிடுங்க. அந்த மன்னிப்புக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டைம் லைன் பார்க்க போகிறோம். நீங்கள் மன்னிச்சதுக்கப்புறம் தான் அவங்க உங்களை நோக்கி வர போகிறாங்க. எப்போ வர போகிறாங்க? ஸோ அவங்க வந்து வரத்துக்கு தயாராக இருக்காங்க. பிரபஞ்சம் பேக்ரவுண்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், த எம்ப்ரஸ், நைட் ஆஃப் பாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்க போகிறீங்க. அப்போ தான் வந்து இந்த கனெக்ஷன் நடக்கும். ஸோ லெட் மீ சி. நைட் ஆஃப் பாக்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ், கப்ஸ். ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக, ஸ்லோவாக, பட் வந்து உங்களை நோக்கி வர போகிறாங்க. அது ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பூ இங்கே வந்து ரோஸாக மலர்ந்துருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூங்கொத்து அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இங்கே வந்து ஒத்தையாக பூத்துட்ருக்கிறது. இங்கே பாருங்கள், 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பொக்கே மாதிரி இருக்குது. பொக்கே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு செலிப்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு ப்ரப்போசல் இல்லைனா வந்து ஒரு டேட் நைட் அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக. இந்த பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ், டைம் லைன், நைட் ஆஃப் கப்ஸ். இட்ஸ் அ வீக், 2 வீக்ஸ் பிரபஞ்சம் சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக்காக 2 வீக்ஸ். ஸோ இந்த 2 வீக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எனர்ஜியில் தான் இருக்கும். எம்ப்ரஸ் எனர்ஜி 2 தடவை வந்துச்சு. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட். காஞ்சி போச்சுன்னு நினைக்காதீங்க, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும். இந்த கனெக்ஷன் வந்து திரும்ப மறுமலர்ச்சியை சந்திக்கும். இங்கே நீங்கள் தான் வந்து கீ இந்த சிச்சுவேஷன் அன்லாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையோட. ஸோ ஓகே, நீங்கள் வந்து எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த ரீடிங் பார்க்குறீங்க, உங்களுக்கு நடந்தது தெரியும். ஸோ உங்கள் பர்சன் வந்து எனர்ஜிட்டிக்கலாக மன்னிப்பு கேட்குறாங்க, நீங்கள் மன்னிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன இருக்கணும்? இந்த கனெக்ஷனில் என்ன எதிர்பார்க்கணும்? அடுத்து ரொம்ப பாசிட்டிவான மூமெண்ட். அது வந்து எனர்ஜெட்டிக்கலாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, நான் மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வந்து நான் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். என்றைக்கு பிரபஞ்சம் வந்து என் ஆளை என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்களோ அன்றைக்கி வரட்டும். பட் அது வரைக்கும் நான் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். அந்த ரொம்ப சின்ன டெசிஷன் எடுங்க. உங்கள் கனெக்ஷன் எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்திக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.